அன்பான நேயர்களே, உட்பகுதி சோறை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு தூய்மையான நீரில் 7 முறை கழுவி எடுத்துக்கொண்ட சோற்றுக்கற்றாழை சோறை நாம் நீரில் ஊற வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பசுநெய். அன்பான நேயர்களே, நாட்டு மாட்டின் பசுநெய் மிக சிறந்த ஒரு காயகற்பமாகும். ஏனென்றால் மூல நோய் வருவதற்கு முக்கிய காரணம் நமது உடலில் இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மை அதிகரிப்பதனால்தான். அந்த சூட்டை அதிகரிக்காமல் மிகவும் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நாட்டு பசுநெய். ஆகையால் நாட்டு பசுநெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திப்பிலி மிக சிறந்த கிருமி நாசினி, உள்மூலம் என்று சொல்லக்கூடிய மூல நோய். அடுத்ததாக வெளிமூலம், அதற்கு ஆங்கிலத்தில் ஃபிஸ்டுலா என்று பெயர். அவர்கள் மலம் கழிக்கின்ற பொழுது மலக்குடலில் இருந்து ஒரு சில சிறிய துவாரங்கள் வழியாக நமக்கு சதை தொங்கும். அந்த சதையை அறவே அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திப்பிலி என்கிற மூலிகைக்கு உள்ளது. ஏனென்றால் இது ஒரு கிருமி நாசினி. ஆகையால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பனம் கற்கண்டு. அன்பான நேயர்களே, உடல் சூடை அதிகரிக்காமல், உடல் வெட்டையை அதிகரிக்காமல் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கசடுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் பனம் கற்கண்டுக்கு இருப்பதால் பனம் கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு, மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு கிருமி நாசினியான ஒரு பொருள் சுக்கு. இஞ்சியை நன்றாக உலர வைத்து மேல் தோல் நீக்கிய சுக்கு துண்டுகள் நாம் எடுத்து வைத்துள்ளோம். குன்மங்கள் மொத்தம் 18. குன்மம் என்றால் வயிற்று வலி. 18 வகையான குன்மங்களை நீக்குவதோடு மூலத்திற்கான அறிகுறிகளை அறவே அறுத்து ஒழியக்கூடிய ஆற்றல் சுக்கிற்கு இருப்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. அன்பான நேயர்களே, விஷக்கிருமிகள் மற்றும் தேவையற்ற கிருமிகள் உடலில் கலந்திருந்தால், அவை இரத்தத்தில் கலந்திருந்தாலும் நஞ்சுக்களை நீக்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் ஆலோவேரா என்று அழைக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை லேகியம் ஒன்றை செய்ய போகின்றோம். அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது சோற்றுக்கற்றாழை என்கிற மூலிகையை கொண்டு மூல நோய்க்கான ஓர் லேகியம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், பனம் கற்கண்டு 10 கிராம், இவை அனைத்தும் சமநெடையாக எடுத்துக்கொண்டு சன்னமான முறையில் நாம் தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருளை சன்னமான முறையில் தூள் செய்ததை பார்க்கலாம். இவ்வாறு நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொண்ட பொருளை நாம் தனியாக வைத்துக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் லேகியம் செய்வதற்காக முதலில் வாணலில் நெய் விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற பசு நெய்யில் நாம் ஆலோவேரா என்று சொல்லக்கூடிய இந்த சோற்றுக்கற்றாழை ஜெல்லை நாம் தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது பசு நெய்யில் சேர்ப்பதற்காக அதை சற்று ஓரளவு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட சோற்றுக்கற்றாழையை நெய்யில் சேர்க்கலாம்.